தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ECHS துறையிலிருந்து மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்திய அரசுடைய பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது அவங்களோட ECHS செல்லிருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வேலைவாய்ப்பு அறிவு பொறுத்தளவுக்கு பேராமெடிக்கல் மற்றும் மருத்துவம் அல்லாத பதவிகளுக்கு தான் உங்களை எடுக்கிறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வெல்லிங்டனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நீலகிரியில் தாங்க இருக்க போகுது. என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் போஸ்டிங் இருக்குது, கிளர்க்கு போஸ்டிங் இருக்குது, பல் சுகாதாரம் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும், மருந்தாளுநர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு டிரைவரை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு சிவில் ஓட்டுநர் உரிமம் பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓட்டுநராக வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 19,700 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து கிளர்க்கை பொறுத்தளவுக்கு பட்டதாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வருஷம் கிளர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16,800 ரூபா உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. அடுத்து மருந்து ஆளுநர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு B.Pharm அல்லது D.Pharm முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் அது மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28,100 ரூபா சேலரியாகவும் கொடுக்குறாங்க. அடுத்து பல் சுகாதார போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டென்டல் டெக்னாலஜியில். உங்களுக்கும் மினிமம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 28,100 ரூபா சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணியிருக்கோம், யாருக்காக மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய வயசானவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே ஏஜ் லிமிட் வந்து கிட்டத்தட்ட 58 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏஜ் லிமிட் எல்லாத்தையுமே. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 66 வயசு வரைக்கும் கூட நார்மல் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏஜ்டு எம்ப்ளாயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், எந்த ஃபீஸும் கிடையாதுங்க. அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கு May 8ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட டாக்குமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஆதார் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிக்கோங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு 15 May அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வெல்லிங்டனில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி உங்களுக்கு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி டவுட்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.